வெல்கம் மக்களே, உங்க கனவை நினைவாக்க இந்த வீடியோவை முழுசா பாருங்க. நம்ம திருச்சி பஞ்சப்பூர்ல யாரும் தர முடியாத விலையில பிரம்மாண்ட வீட்டு மனைகளை கொடுத்துட்டு இருக்கவங்க தான் நம்ம சிகேபி ப்ரமோட்டர்ஸ். இவங்களோட இந்த புது லேஅவுட் தான் நம்ம மணிகண்டத்துல அமைஞ்சிருக்க தி சிகேபி அவென்யூ. பஞ்சப்பூர் புது பஸ் ஸ்டாண்ட், டான் பாஸ்கோ மீடியா சென்டர், சென்ட் பேட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சாரநாதன் இன்ஜினியரிங் காலேஜ், இந்திரா கணேசன் மெடிக்கல் காலேஜ், கிறிஸ்துராஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், எமர்ஜென்சிக்கு ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிட்டல், பெட்ரோல் பங்க் இப்படின்னு எல்லா வசதிகளும் கொண்டதுதான் நம்ம சிகேபி அவென்யூ. நம்ம மனையோட சிறப்பு அம்சங்கள்னு பாத்தீங்கன்னா கிராண்ட் என்ட்ரன்ஸ் இருக்கு, 30 அடி தார் சாலை, சுத்தமான காவேரி குடிநீர், இபி வசதி, டிரைனேஜ் வசதி, சிறுவர்கள் பூங்கா, ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க், 7 அடிக்கு காம்பவுண்ட் சுவர், இப்படி அடிக்கிட்டே போகலாம். வெறும் 1 லட்சம் முன்பணம் கட்டினா போதும், மனை உங்களுக்கு சொந்தம். பேங்க் லோன் வசதியும் பண்ணி தராங்க. அது மட்டும் இல்லாம காந்தி மார்க்கெட், லூலு மால், கிரிக்கெட் ஸ்டேடியம், ஒலிம்பிக் ஸ்டேடியம், ஐடி பார்க்னு எல்லா வசதியும் நம்ம மனையை சுத்தி சீக்கிரமே வரப்போகுது. இதனால இன்னும் 2 to 3 வருஷத்துல பல மடங்கு விலை உயர அதிக வாய்ப்புகள் இருக்கு. இவ்வளவு வேகமா வளர்ந்துட்டு இருக்க ஏரியால நீங்க செய்யற முதலீடு உங்க தலைமுறையே பாதுகாக்கும். உடனே முடிவெடுங்க. நீங்க பிளாட்டை வாங்கிட்டு வீடு கட்ட இன்ஜினியர் தேடி அலைய வேண்டிய அவசியமே இல்ல. இவங்களே உங்க கற்பனையில இருக்க வீட்டை கண் முன்னாடி கொண்டு வந்துருவாங்க. அப்புறம் என்னங்க, இப்படி எல்லா வசதியும் இருக்க பிளாட்டை மிஸ் பண்ண போறீங்களா, இல்ல உங்க இடத்தை புக் பண்ண போறீங்களா? The choice is yours. திருச்சி மக்கள் மட்டும் இல்லைங்க, இப்ப எல்லா மாநிலத்தில் இருக்க மக்களும் திருச்சியில இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இப்ப திருச்சி டு மதுரை பைபாஸ்ல பஞ்சப்பூர் பேருந்து முனையம் அமைய போகுது. சோ அந்த பஞ்சப்பூர் பேருந்து முனையம் பக்கத்துல இடம் வாங்கணும்னு நினைச்சா சதுரடி ரேட்டு 6000 இருந்து 12,000 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்கு. பஞ்சப்பூர் பக்கத்திலே இன்வெஸ்ட் பண்ணணும், அதுவும் பெஸ்டான பிரைஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? சோ அப்போ உங்களுக்கு இதுதான் நம்மளோட லேஅவுட் தான் பெஸ்டான லேஅவுட். ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதா, ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்றதா? ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தளவு கண்டிப்பா ஒரு பெரிய நாலேஜ் வேணும். டெய்லி வாட்ச் பண்ணணும். டெய்லி கண்ணாடி மேல நடக்கிற மாதிரி தான் உங்க சுச்சுவேஷன் இருக்கும். இந்த ரிஸ்க்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகம். இதே லேண்ட் எடுத்துட்டீங்கன்னா, ஒரே ஒரு தடவை கரெக்டான இடத்த சூஸ் பண்ணி வாங்கிட்டீங்கன்னா, நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு இருந்தா இடம் அது வேலையை பார்த்துட்டு அது வேலையை ஏத்திக்கிட்டே இருக்கும். ரிஸ்க்னு பாத்தீங்கன்னா 0 ரிஸ்க். ஒரு சாமானியன் கூட இடம் வாங்கிடலாம், ஆனா ஒரு சாமானியன் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிட முடியாது. நீங்களே முடிவு பண்ணிக்கங்க எது பெஸ்ட்.